பெங்களூர்ல வீடியோ தர சீரிஸ்ல டே 2 சிரமத்திற்கு மன்னிக்கும் வீடியோ ரொம்ப சீக்கிரம் போற காரணமாக இதுக்கப்புறம் ரெகுலரா போடுன்னு சொல்ல மாட்டேன். இப்பயுமே எப்போ போடுன்னு தெரியல. டே 2ல காலையில எழுந்ததும் நேற்று நைட் அடிச்ச குளிர்ல உடம்பெல்லாம் வரைச்சிக்கிச்சு. காலையில சன் பாத் எடுத்துட்டு இன்னைக்கு என்ன வீடு பார்க்கணுமோ அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரீட்லயே ஒரு நல்ல வீடு எல்லாம் இருந்துச்சு. அதை பார்க்க போலான்னு பார்த்தா வீடை 1 BHK ஹோட்டல் மாதிரி கட்டிருக்கான். வீடு பார்க்க செம்மையா இருக்கு. பட் ரெண்ட் தான் ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 25K. போறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி ஆர்டர் பண்ணா உண்மையாவே காஃபி இங்க செம்மையா இருக்கு. இங்க காஃபி உண்மையாவே நல்லா இருக்கா இல்ல அடிக்கிற குளிருக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. அண்ட் நான் போனதுமே இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இதெல்லாம் ஏன் என்னன்றத ஃபியூச்சர் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். அண்ட் போயிட்டு அட்வான்ஸுமே கொடுத்துட்டேன். என்னடா எல்லாம் நல்லா போகுதுன்னு பார்த்தா அப்பதான் ஒரு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஷாப்பிங் என்னவோ நல்லா தான் இருந்துச்சு பண்ணும்போது. பட் என்ன பில்லு வரும்போது தான் ரொம்ப மனசு சங்கடமாயிருச்சு. பட் இனிமே முடிச்சு போலான்ட்டு வீடியோ எடுக்கலாம் பார்த்தா பின்னாடி அக்கறாங்க. அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டேன். வீட்டு பக்கத்தில் இருக்கிற மீனிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன என் பட்ஜெட்டுக்குள்ள தான் வரல. ஏதோ பெங்களூருக்கு அவுட்டர் இருக்காம இருந்துச்சு. பட் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு இந்த இடம்லாம். ஈவினிங் ஒரு காஃபி ஷாப் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு சென்னைக்கு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த பைக்காரன் தான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். இவனை கண்டிப்பாக லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன். என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டான். கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. நான் வந்து எனக்கு 10:30 ட்ரெயின் நான் எடுத்துட்டு வரேன், வந்து வாங்கிக்கோங்கன்னா புரிஞ்சிக்கவே மாட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு வந்து கொடுத்துருப்போ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டான். இதுக்கு நடுவில் போற வழியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை. என் ஃப்ரெண்டை கூட்டு வர வச்சு எப்படியே கொடுத்துட்டேன். அண்ட் அவருமே பெங்களூர் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டனால வரவே முடியல. பக்கத்தில் இருக்க கடையில் சாவி கொடுத்துட்டு சொல்லிட்டு போலாம் பார்த்தா அவன் என்னடா திட்டுறான். நான் உண்மையாக தமிழ் பேசினால தான் இப்படி பண்றாங்களா இல்லை எல்லாருக்கிட்டையும் இப்படி நடந்துப்பாங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பா அதனால மறக்கவே மாட்டேன் நான். அதுக்கப்புறம் எப்படியே ட்ரெயின் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிடிச்சிட்டேன். பட் இனிமே எப்படி போனா என்ன, நான் வந்த வேலை கரெக்டாக முடிஞ்சதுன்ற மாதிரி ரிட்டர்ன் கிளம்பிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு 2 years அங்கே தான் இருக்க போறேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் சாப்டர் பெங்களூர்ல ஓப்பன் ஆகுது. வெல்கம் டு த நியூ சாப்டர் ஆஃப் மை லைஃப்.